அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் ஜியோ பாலிடிக்ஸ் தான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா டேவோஸில் விறுவிறுப்பான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அண்ணன் ட்ரம்ப் அவர்களை நிறைய பேர் போட்டு ஏறி மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய நண்பர்கள் சார் அப்பப்போ கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கமும் பார்வையை திருப்புங்க அப்படின்னு கேட்டுக்கினாங்க. அதுலேயும் இன்னைக்கு களத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆமாங்க, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் தன்னை என்டிஏவில் இணைத்து கொண்டுள்ளார். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே பாசத்துடன் வரவேற்று ஒரு ட்வீட் போட்டுக்கிறாருங்க. அதை விட அதிக பாசத்துடன் தினகரன் அவர்களும் அதுக்கு பதிலுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதனால் இன்னைக்கு தமிழக அரசியலை பார்க்கலாம் அப்படின்னு. பட்டு இந்த அரசியல் களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு நடந்த சம்பவம். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குகின்றது. ஆளுநர் உரையை முழுதாக முடிக்கவில்லை, அவர் வெளியேறுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து சிலது சொல்கிறாங்க, ஆளுநர் தரப்பிலிருந்து அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்னென்ன காரணத்தினால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. இப்போ ஆளுநர் செஞ்சது சரியா இல்லை அரசு தரப்பு சரியா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போக விரும்பலைங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆளுநர் தரப்பிலிருந்து சொன்னது, மொதல் பாயிண்ட் என்னன்னா, ஆளுநர் பேசும்போது மைக்கு அடிக்கடி ஆஃப் செய்யப்பட்டது அப்படின்னு. அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் ஒரே பத்திரிகையில் சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, இல்லை ஆளுநர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கருத்தை சொல்லும்போது ஆளுநர் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு இவர் மைக்கை ஆன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சபாநாயகர் கருத்து. இன்னொரு செய்தி என்னென்னா, அந்த மாதிரிலாம் மைக் ஆஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு. எப்படிங்க, ஒரே அரசு தரப்புலேருந்து ரெண்டு மாதிரி கருத்துக்கள் வந்ததுன்னா அப்போ ஆளுநர் சொல்கிறது தான் சரி, இவங்க சொல்கிறது பொய்யும் தானே ஆகும். முதல்ல இந்த ஆளுநர் உரை அப்படின்றது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு மரபு. ஆனால் இது ஆளுநர் எழுதி அவர் படிக்கிறது கிடையாதுங்க. அரசாங்கம் தயாரித்து கொடுப்பாங்க, அதை ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கவர்னருக்கு அனுப்புவாங்க. அவர் அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை மாறுதல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அரசுக்கு அனுப்புவார். அதை அவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். கடைசியாக கவர்மெண்ட் எடுக்கிறது தான் டிசிஷன். அதைத்தான் ஆளுநர் படிக்கணும். இப்போது அந்த ஆளுநர் உரையில் இருக்கின்ற விஷயங்கள் அதை எல்லா சமயங்களிலும் ஆளுநர் படித்தே ஆக வேண்டுமா? என்ன சார் இது இப்படிலாம் கேட்குறீங்க? ஒரு மரபுன்னு இருக்கும்போது அரசாங்கம் தான் எழுதி கொடுக்குதும் போது அதை படித்து தானே ஆகணும் அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ நான் அவங்கள வேறு மாதிரியாக யோசிக்க வைக்கிறேன். ஒரு பஞ்சாயத்து அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு பிரதம மந்திரியோ இல்லை முதல் மந்திரியோ இல்லை பஞ்சாயத்துக்களுக்கான மந்திரியோ ஒரு விழாவில் கலந்துக்கிறாருன்னு வச்சுப்பாமே. அப்போ அந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து சேர்மன் அவர் எழுந்து நின்று இந்த மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டிங்கை கொடுக்கவே இல்லை, நாங்கள் இவ்வளோ டிமாண்ட் வச்சோம், எங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணத்தை கூட கொடுக்கல, அதனால் இந்த பஞ்சாயத்தில் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அதை மற்றவங்க ஏற்றுப்பாங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆளுநர் உரையில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னும் போது இது எத்தனை பேருக்கு இது ஆளுகின்ற அரசாங்கத்துடைய உரை, ஆளுநர் கருத்து கிடையாது அப்படின்றது புரியும்? இப்போ ஆளுநர் உரையில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ அது ஆளுநர் படித்தே ஆக வேண்டுமா? நான் எதுக்கு கேட்குறேன்னா, ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றது தான் மரபு. அப்போ அவருடைய உரையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ அரசியல் கலந்த விஷயங்களை அவர் படிக்கலாமா? சரி வராது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் இப்போ கேரள சட்டமன்றத்தில் ஆயிருக்கு. அங்கே ஆளுநர் சில விஷயங்களை படிக்காமல் விட்டுட்டார். அதாவது வழக்கம் போல் மத்திய அரசாங்கத்தின் நிதி வரவில்லை அப்படின்ற விஷயங்கள், இதை நாங்கள் சபை குறிப்பில் ஏற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் கேட்குற பாயிண்ட். நிதி கொடுத்தாங்களா கொடுக்கலையா, வஞ்சிக்கிறார்களா இல்லையா, இதெல்லாம் அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் கிடையாது. ஆளுநர் உரை அந்த முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருடங்களில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், வருகின்ற காலகட்டங்களில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற சாதனைகள் சோதனைகள், அதை சமாளித்த விதங்கள், இப்படித்தான் அந்த ஆளுநர் உரை அப்படின்றது இருந்தது. ஆனால் அதில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வரும்போது தான் அந்த பிரச்சனை வருகின்றது. இதில் திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க, அரசியல் சட்டத்தை திருத்தப் போகின்றோம், அதற்கான முயற்சிகள் எடுக்க போகின்றோம். எதுக்காகனா ஆளுநர் உரை இல்லாமலேயே சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு. வெரி குட், நல்ல முயற்சி தான். எனக்கும் இதில் முழுமையான ஒப்புதல் இருக்கின்றது. ஆனால் பாருங்கள், 2014 அப்புறம் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் மத்திய அரசாங்கத்தில் ஒரு சட்டத்தை கூட கொண்டு வர முடியல. ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது. இந்த லட்சத்தில் அரசியல் சட்டத்தையே திருத்த போகிறோம் அப்படின்னா அத்தைக்கு எப்போ மீசை முளைக்கிறது, அதுக்கப்புறமா தான் நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவா அப்படின்லாம் கேட்குறது. அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா
மத்தியில் ஆளுங்கட்சிகளே யோசிப்பாங்க. அதுக்கு ஏராளமான சாதாரண ஒரு சட்டம் கொண்டு வரா மாதிரி கிடையாது அரசியல் சட்ட திருத்தம் அப்படின்றது. ஆனால் இவர் பாட்டுக்கு சுலபமாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் சேர்ந்து பேசி அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு. சரி, ரைட்டு. அப்போ 29 வரைக்கும் அட்லீஸ்ட் காத்துட்டு இருக்கணும். கரெக்ட். அந்த நீட்டு ஒழிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நமக்கு தெரியாது. மேபி மறுபடியும் புள்ளி கூட்டணியில் பேசினாங்கன்னு சொன்னால் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே கூட அந்த அரசியல் சட்ட திருத்தம் நிறைவேறி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்போ அரசியல் களத்துக்கு போவோம். இது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்த விஷயம் தான். டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏல சேர்த்துக்கிறதுனால அது ஒரு வேல்யூ அடிஷன் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுகவில் சேர்த்துக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ் என்ன ஆவார் அப்படின்னு தெரியல. வேறு வழி கிடையாது. ஹேஸ் டு ஸ்வாலோ இஸ் ப்ரைட். அதுக்கப்புறம் என்டிஏல நான் ஒரு மாதிரி சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு கட்சி வேணும். இனிமேல் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பேசாமல் பாஜகவில் சேர்ந்துக்கலாம். இல்லையா, பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சை அப்படின்னு அந்த பலாப்பழம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். மாம்பழம் தானே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் பலாப்பழத்தில் நிற்கலாம். இதை தவிர அவருக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இருக்கிறதா எனக்கு தெரியல. திமுக பக்கம் போனால் அதுவும் சரி வர மாதிரி தெரியலங்க. தாவேகா பக்கம் போகலான்னா ஏற்கனவே அங்கே செங்கோட்டையன் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனேயே இப்போதைக்கு இனிமே அதிமுகலேருந்து யாரும் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. உங்களுக்கு போஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் போக மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அதிமுக எடப்பாடியார் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நடுவில் ஒரு ஆபத்து இருந்தது, இந்த அதிமுகலேருந்து சில பேர் தாவேகா பக்கம் போவதற்கு. ஆனால் இப்போ அங்கே கட்சி என்ன ஆயிருக்குன்னே தெரியல. இது கிட்டத்தட்ட நம்ம டெய்லி பஞ்சுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி இருக்குது. ஆரம்பிச்சிட்டோம், அதனால் எந்த போஸ்ட்டும் வருது கிடையாது. ஆரம்பித்த புதுசில் ஏதோ 1-2 போட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தாவேகா தலைமை அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆமாம், அவங்களும் இப்போ அந்த டிஃபங்க் மோடுக்கு தான் போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்ததுனால பெருசாக என்ன ஒரு அடிஷன் அப்படின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பெர்செப்ஷன், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது என்ன மிஞ்சி போனால் ஒரு 1% ஒரு க்ளோஸ் ரேஸில் ஒன்றா அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். அது 2வது பாயிண்ட்டு. பட் எல்லாத்துக்கும் மேலே அந்த ப்ரெஸ்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சரியான ஒரு ஃபேஸ் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. இந்த பியூஷ் கோயல் அவர்களோட அந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் முதல் கேள்வி கேட்குறாங்க, சார் உங்கள் கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு. ரொம்ப அழகாக சொல்லார். ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்டிஏ உடைய சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கினே தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றார். இன்ஃபேக்ட் இவங்க கேள்விகளுக்கு எல்லாம் அவர் முதல்லையே பேசுனதுலேயே எல்லாத்துலேயுமே பதில் இருக்குங்க. சொல்கிறார், இது மாதிரி எல்லாத்தையும் மறந்து விட்டு அம்மா ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவதற்காக நாங்கள் ஒன்று கூடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 21 அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அது பலனளிக்கவில்லை. அதனால தான் இந்த திராவிட மாடல் அரசு என்கிற திராவக அரசு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஆட்சிக்கு வந்துவிட்டது, மக்களை வதைக்கின்றது, இதை நீக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக 26 ஒன்று கூடியிருக்கின்றோம், அவர்களை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் மறந்து அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் எடப்பாடியை தலைவராக ஏற்றுப்பீங்களா, அவரோட போய் பேசுவீங்களா, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் டென்ஷனே ஆகாமல் ரொம்ப கூலாக பதில் சொன்னார். இதுதான் என்டிஏவுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் சில பேர் ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் அப்படியே கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி. ஆனால் டெல்லியில் அந்த ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னாங்க. தமிழக நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முன்ன மாதிரி யாரும் அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, நாங்கள் அந்த பக்கம் போகிறோம், எங்களுடைய சுயமரியாதை, கௌரவம் அப்படின்லாம் பேசுகிறத காணும். பார்த்தீங்களா? ஸோ அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரோம், நீங்கள் என்னதான் தலையிட இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மேலிடம் அவங்க திமுக விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலங்கள்லாம் முக்கியம் கிடையாது. மத்தியில் எப்படியாவது பதவிக்கு வரணும், அதில் புள்ளி கூட்டணியில் நாம் இருக்கணும், மற்ற கட்சிகளுடைய எம்பிக்கள் தயவு வேண்டும் அப்படின்னு. திமுக விட்டு அவங்க வெளில வந்தாங்கன்னா இந்த புள்ளி கூட்டணியை விட்டே வெளில வந்த மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் யாரும் கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்க எந்த காலத்திலும் திமுகவை விட்டு வருவதென்ற முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் உறுதியாக இருந்தோம். இப்போது அதை நோக்கித்தான் அரசியல் போயிட்டு இருக்கின்றது நல்லா புரியுது. ஆக்சுவலாக காங்கிரஸ்லேருந்து ஒரு சிலர் அவங்க தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருந்தது. எப்படி அதிமுகலேருந்து ஒரு சிலர் அந்த பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருந்ததோ, ஆனால் எல்லா சான்ஸையும் தாவேகாவை கெடுத்துக்கினாங்க. இதுதான் சொன்னேன், காணாமல் போன தாவேகா அப்படின்னு. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏதோ 2 தடவை சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார், அவ்வளோதான். மற்ற நிர்வாகிகள்லாம் போனாங்க.
மற்ற நிர்வாகிகள் இது சம்பந்தமாக பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, ட்வீட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுலேயும் சிடிஆர் நிர்மல்குமார் ஏதோ தப்பாக பேசினாலும் ஏதோ பேசினாருங்க அவர். ஆனால் கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் சொல்கிறீங்க நீங்கள், அவர் என்ன ஆனார், என்ன பண்ணுறாரு, என்ன யோசிக்கிறாரு ஒன்றும் தெரியாது. அதனால தான் போல இருக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் சும்மாவே இருக்காங்க, ஒன்றும் ஆக்டிவே கிடையாது சோஷியல் மீடியாவில். இப்போ என்ன, இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒன்றுமே பேச மாட்டாங்களா? இந்த படம் வந்தால் தான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்களா? ஒரு படத்தை நம்பி நீங்கள் அரசியல் நடத்துறீங்க அப்படின்னா அப்புறம் உங்களெல்லாம் வேற என்னங்க சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்படி ஒரு தலைவர், அவர் வேற தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் அது ரசிகர் மன்ற கூட்டமாக தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது அதிமுகவில் உறுதியான சில முடிவுகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயம். உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த சனாதன ஒழிப்பு குறித்து பேசியிருந்தார் இல்லையா? இதை பாஜக ஐடி செல்ல இருக்க அமித் மாளவியா அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா, இவருடைய கருத்தை அவர் திரித்து சொல்லிவிட்டார் அப்படின்னு அமித் மாளவியாவுக்கு எதிராக இங்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டாங்க. பண்ணதோடு இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது ஹேட் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்கள், ஹேட் ஸ்பீச் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்பீச்சுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் இவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு கருத்து சொன்ன அமித் மாளவியாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல இது? அதுக்காக நீங்கள்லாம் யாரும் கமெண்ட்டில் ஹேட் ஸ்பீச்சை போட்டுட்டு, என்ன சார் ஹேட் ஸ்பீச் தானே சார், அதுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த ஹேட் ஸ்பீச்ன்றதும் யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த ஜாமீன் மனு, அவர் பயாஸ் அப்படின்னு இருக்காரு, அதை கோர்ட்டு ஒத்துக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷனில் அவர் பெயில் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆனால் அவர் ஹெல்த் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கார் அப்படின்னு. அது சரி, எல்லாரும் லாலு பிரசாத் ஆகிட முடியுமா? அவருக்கும் ஹெல்த் கண்டிஷனில் இதுவாது கேஸ் விசாரணை தான் போயிட்டுருக்கு. அவருக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்க. அந்த தண்டனையின் போதே ஹெல்த் கண்டிஷன், ஐயோ எனக்கு உடம்பு முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயில் வாங்கினாரு. இப்போ பேட்மிண்டன் ஆடுறாரு, அரசியல் பண்ணுறாரு, ராகுல் காந்தியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஊர்வலத்துக்கு நான் வரேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் ஒன்றும் பெயிலில் தான் இருக்கார். அதனால் அவர் முன்னாள் மத்திய மந்திரி, சிஎம் அந்த கேட்டகரியில் வருவார். எல்லாரும் அதை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ரெண்டாவது, அவருடைய லாயர் என்ன மாதிரி ஆர்குமெண்ட் வச்சாரோ, என்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு கொடுத்தாரோ, இல்லை அவருடைய அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு பேட்மிண்டன் ஆடினாதான் அப்படின்னு ஏதாவது இருக்கோ என்னவோ தெரியல. இது சிபிஐயில் கூட போனாங்க போல இருக்குது பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஆனால் இத்தனை நாளாக சும்மா இருந்துட்டு எலெக்ஷன் வர நேரத்தில், அது பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி போகும்போது நேச்சுரலி அவங்க தரப்புலேருந்து அதுக்கு கவுண்டர் இருக்கும் இல்லையா? ஏன் இவ்வளோ நாளாக விட்டு வச்சாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அவர் அப்படியே தான் வெளில தான் சுற்றிட்டு இருக்கார். இன்னும் எத்தனை பேருக்கு அட்வைஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரியல. ஸோ அதிமுக இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க, அது 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 மைனாரிட்டி ஓட், அதுக்காக நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்கன்னு சொன்னால் இது வேலைக்கு ஆகாதுங்க. எந்த விஷயத்தையுமே லட்டு மாதிரி கையில் குத்தா கூட இவங்க எல்லாம் மேலே இருப்பவர் பார்த்துப்பார் அப்படியே இருக்காங்க அதிமுகவில். அட்லீஸ்ட் இனிமேலாவது, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று இணைகின்றது அப்படின்னு. இப்போ சொல்லிக்கலாம், அமமுகவை தான் சொன்னோம், அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது இன்னொரு கட்சி வருது, ஸ்ட்ராங்கான கட்சி வருது, இது மெகா கூட்டணி ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நிறுத்திவிட்டு அரசியல் பண்ணுற வேலையை பார்க்கணும். தாவேகா இந்த பக்கம் வராது, வந்தால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் தாவேகா வரும் 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 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவனால் கூட இந்த என்டிஏ கூட்டணியை காப்பாற்ற முடியாது. அண்டு தாவேகா அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. அவங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியல, எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு 4-5 ஃபேன் பாய்ஸ் உக்காந்தீங்கன்னு பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் அவர் யார் தெரியுமா, அவர் வந்தார்னா அவ்வளோதான், அப்படியே ஆரம்பமே அதிரடின்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை நம்பி இவங்க என்டிஏலேருந்து போனாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு அதை விட லட்டு மாதிரி சான்ஸ் ஒன்றும் கிடையாது. திமுக இப்போ கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் அதிகமான சீட்டுகளை டிமாண்ட் பண்ண போகிறாங்க. கூட்டணியை விட்டு வெளில போகிறது கிடையாது. பட் ஸ்டில் எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்க அப்படின்னு போட்டு அப்படியே நெய்யன்னு நச்சு எடுக்க போகிறாங்க. மற்ற கட்சிகளும் அதை பார்த்துட்டு எங்களுக்கும் அதிகமாக கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. இந்த சிக்கல் 200 தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படின்ற டார்கெட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஆனால் அதிமுக இதெல்லாம் எங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல.
ஒரு பக்கம் தாவேகா இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. திமுகல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தை யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு மக்கள் மனசுல வந்து இடம் பிடிக்கணும், ஒரு நம்பிக்கையை வளர்க்கணும், நம்மளுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு களத்துல இறங்கி போராட வேணாமா? ஏற்கனவே போராடிட்டு இருக்கவங்களுக்கு ஆதரவா போய் இருக்க வேணாமா? என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. போற போக பார்த்தா இவங்க பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லா அப்படி இப்படின்லாம் சொல்றது போக ஒட்டுமொத்த தமிழக என்டிஏ கூட்டணியே திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லா அப்படின்னு ஜனங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு நடந்துக்க கூடாது. இவ்வளவுதான் மக்கள் எதிர்பார்க்கறது. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.